ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குறும்பு பூனை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பால் ஊத்துறவங்க கூட 10 நிமிஷம் பேசினாலே சந்தேகப்படுற இந்த காலத்தில் 10,000 ஆண்கள் கூட படுக்கையை பகிர்ந்துகிட்ட பெண் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி குறும்பு பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல தகவல்களுக்கு அறிவாளி பூனை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலியாவில் பாலியல் தொழில்களை அரசாங்கம் அனுமதிக்கிறதால ஒரு பெண் 15 வருஷமா பாலியல் தொழிலாளியா இருந்திருக்காங்க. அத்தனை வருஷத்துல 10,901 ஆண் கூட படுக்கையை பகிர்ந்துகிட்டதை கணக்கும் வச்சுன்னு பயங்கர பெருமையா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க தொழிலிருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் ஆனதான் ஆனோ நம்ம அனுபவத்தை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கலான்னு அதை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காலத்துல ஒரு நபர் கூட படுக்கையை பகிர்ந்துக்கிறதுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சுன்னு இருந்தேன்னு சந்தோஷமா சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டு வர்றதுனால தொழிலை விட்டே வெளியே வந்துட்டாங்களாம். அந்த புக்கு எங்க விற்கிதுன்னு தெரிஞ்சா நம்மளும் வாங்கி படிக்கலாம். அடுத்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மேலும் கிளுகிளுப்பான வீடியோஸை கலகலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி குறும்பு பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.